ஹலோ டெக்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 47க்குமே இந்த ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. இது 10K ஸ்பெஷலுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒன் ஷாட்லாம் இதில் அதிகமாக வராது. கேபாப் வாய்ஸில் அதிகமாக ஒன் ஷாட் வரும்டா. அந்த சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கடா. இதில் இதுக்கு மேலே ஐடியாஸ் மட்டும் தானே வரும். அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஒன் ஷாட்லாம் இதில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரிக்கு எந்த இன்ட்ருமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக எக்ஸட் வியூ பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலடா. பிடிச்ச மட்டும் இந்த ஒன் ஷாட்டை பாருங்கடா. ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸஸாக இருக்காதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே உங்கள் ஹஸ்பண்ட் 7 பேருமே டைனிங் ஹாலில் தான் உட்காந்து டீப்பாக எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஆரம்பம் அப்படியே ஜேகே பாட்டு. ஜேகே இது ஒன்றால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆ என்னாலையா? ஐயாங்க வாய்ப்பே கிடையாது. அவகிட்ட போனாலே என்ன சொன்னா தெரியுமா? ஒழுங்கு மரியாதை மூடிட்டு வெளில போயிடு, இல்லைன்னு வச்சுக்கிய அப்படி பல்ல கடிச்சிட்டு பேசுகிறாகையா. இல்லை நான் எங்கே போய் அவள்கிட்ட கேட்குறது? அப்படியே இப்போ ஆரம் தயங்க பார்க்க வாய்ப்பே இல்லை, சத்தியமாக வாய்ப்பே இல்லை. இவனாவது மூட்டு வெளில போனா நான் ரூம்குள்ளே போனாலே பில்லோலாம் பறகுது. நீங்கள் வேணா ஷுகா கிட்ட இல்லாட்டி ஹோபிக்கிட்ட இந்த ஜின்ஸ் ஆடிட்ட கேளுங்க. என்னாலாம் முடியாது. ஜிமின் வாங்கிட்டே வந்திருக்கா, டம்ளரால் அடிச்சிருக்கா. அங்கே பாருங்க, கொஞ்சம் மேலே பட்டு இருந்தது. இந்த அழகான ஃபேஸில் கோடு விழுந்துருக்கும். ஆமாம் எங்க செம்ம கவுத்தில் இருக்கா. எல்லாம் இந்த ஜேகே பண்ணதுனால தான். டேய் நான் எதுவும் பண்ணல, சும்மா கை தான் வச்சேன். அதோட ஆரம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஜின்னை பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. கேட்டால் கொடுப்பாலே என்னன்னு தெரியலை. சரி நானே போய் ட்ரை பண்ணுறேன். அப்படியே ஷுகர் ஜின்னை பார்த்துட்டு, நீ மட்டும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன்டா. யாரு நீங்களாம் வீட்டு வேலையை ஆளுக்கு ஒன்று பண்ணுங்கடா. அவ்வளோ ஜாமான் சிங்கில் கிடக்கு, நான் தான் கழுவிட்டு இருக்கேன். எங்கள் பாரு ஜேகே விஜிமன், நீங்கள் 3 பேர் இந்த ஃப்ளாரை நல்லா கூட்டி பெடிக்க அள்ளி மாப் போட்டுருங்க. ஆரம் நீ எதுலையும் கை வச்சிடாத. இப்போ தான் ஃப்ரிட்ஜு டோரை நான் சரி பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுற? இந்த மாதத்தோட பட்ஜெட் என்னன்ட்டு போய் பாரு. ஹோபி நீ குழந்தைங்க துணிலாம் இருக்குது, போய் அதெல்லாம் வாஷ் பண்ண. நான் அவளுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற டைமில் கேட்டு வந்துடுறேன்ட்டு அப்படியே அவங்க ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு ட்வின்ஸ்ரா, நீங்கள் மேலே இருக்கீங்க. இப்போ தான் குழந்த பிறந்து ஒரு 3 மாதம் ஆகியிருக்கோம். 2மே கேர்ள் பேபி. இப்போ 2 குழந்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம கோவத்தில் இருக்கீங்க போல இருக்கு. எவனாவது உள்ளே வரட்டும், கொண்டுடுறேன் நான். என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனுங்க 7 பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இல்லை டெய்லி நைட்டு அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு உங்களை பெற்றே எடுத்தா இல்லை உங்கள் 2 பேருக்கிட்டே பங்குக்கு வரான். எப்படி கேட்டு கையை வைக்கிறோம். இதுக்கு மேலே எவனாவது உள்ளே வரட்டோன்ட்டு அப்படி நீங்கள் செம்ம கோவத்தில் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின் தான் வராரு. ஜின் டோரை நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர அப்படியே நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. கையில் பால் இருக்கு. நீயா? நான் கூட அவனும் நினச்சிக்கிட்டேன். என்னாச்சுடி, ஏன் அவ்வளோ கோவமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜின், இந்தா இதை குடி. அப்படியே நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே குழந்தைங்களோட சிக்ஸை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கோம். வேறு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு. அந்த 3 பேரையும் மட்டும் என் ரூம் சைடு விடவே விடாத. என்ன தெரியுமா கேட்குறானுங்க? அப்படியே இவனை கல் பண்ணிட்டு உங்களோட கழுத்து கீழே பார்க்குறான். நீ என்ன அங்கே பார்க்குற? அது ஒன்றும் இல்லையே. என்ன பண்ண அவன்? என்ன பண்ணானா? அங்கே கை வச்சு அழுத்தி அவனுக்கு வேணும்னு கேட்குறான். நீங்கள் ஒரு ஃபீலிங்கில் பேசிட்டு இருந்தான், இவன் ஒரு ஃபீலிங்கில் அவங்கள பார்க்குறான். ஜின் ஒன்ட்ட தான் பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு ஒரு மார்க்கமாக என்ன பார்க்குற? என்ன தானே உனக்கு பிரச்சனை? அது ஒன்றும் இல்லடி, எதுக்கு இழுக்கிறேன்ட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க. நீ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நாங்கள் தான் எதுவும் பண்ணலையே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டெலிவரி நைட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க? 7 பேரும் ஒன்றா பண்ணதுனால தான் குழந்தைய சீக்கிரமாக பிறந்துச்சு. எல்லாருக்கும் 9 மாதத்தில் குழந்த பிறக்க வேண்டியது எனக்கு 7 மாதத்துலேயே குழந்த பிறந்துடுச்சு. எதுவுமே பண்ணலன்ட்டு எப்படி நீங்கள் அசால்ட்டாக பேசுவீங்கன்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்க. மிச்சம் 6 பேர் டோர்கிட்ட நின்று காதில் தான் வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஷுக் அப்படியே இன்னைக்கு ஒன்றா நடக்க போகிறதெல்லாம் தலையாட்ட. என்னடா இவ்வளோ கோவத்தில் இருக்கா? அதான் ஜிமன் தெரியலை. கடியுமா இல்லை கிடைக்காதா? அதோட ஆரம்போ சும்மா இல்லாமல் எனக்கு வேணும்டா, எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். அவள் பக்கத்தில் வரும்போதெல்லாம் அந்த ஸ்மெல்லை என்னை ஒரு மாதிரி டெம்ப் பண்ணுதுடா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். சும்மா இருந்த நம்மளே சொரிஞ்சு விட்டு இவன் நல்லவனாக ஆயிடுறான்.
ஆனால் கெட்ட பேர் மட்டும் எனக்கு ஜேகேக்கு ஜிம்மனுக்கு வருது. சரிடா வாய முடுங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு அப்படியே அவனுங்களும் கதவு கிட்ட காது வச்சு கேட்க, புரியலடி, எங்களைய பற்றி கொஞ்சம் நினச்சி பாரு. இல்லை எனக்கு புரியல, இப்போ என்ன நினச்சி பார்க்கணும்? நாங்கள் யாரும் வந்துட்டு அதை கேட்கல. ஆ சரி, அப்புறம் அது பரவாயில்ல ஜின்னி சொல்லு, கொஞ்சம் எங்களுக்கும் கொடுடி, நாங்களே டேஸ்ட் பண்ணுவோம்ல. எடு அந்த கட்டையன்ட்டு பக்கத்தில் ஏதோ தேட அவன் விட்டா போதும், நீ ஏஞ்சிட்டு அப்படியே கதவை திறந்தா ஆறும் பொதுன்னு உள்ளே வந்து விழுவுது. அப்படியே உங்களுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் 7 பேரையும் பார்த்து முறைக்கிறீங்க. இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி அப்படியே ஆறும் கிட்ட வந்துட்டு, ஜின் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒயின் ஏன் கோவமாக இருக்கா? அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணுறான். டாடியாச்சு ஏன் கோவமாக இருக்க? அப்படியே இன்னும் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன ஆச்சு, ஏன் கோவமாக இருக்க? அவன் ஏதாவது உன்கிட்ட பண்ணானா என்கிட்ட சொல்லு, எல்லாரையும் அடித்து வெளில துரத்தி விட்டுடுற. அப்படியே அந்த 6 பேருக்கும் மைண்ட் வைஸ், நாங்கள் என்னடா பண்ணோம், பண்ணதெல்லாம் நீ தாங்கிற மாதிரி அப்படியே அந்த 6 பேருமே ஆரம் பார்த்து முறைக்க, நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டு, இந்திரியா ஃபஸ்ட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ. ஆ நானா? ஏன்டி நான் போனோம்? எனக்கு தெரியும் ஆரம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அன்றைக்கி லாஸ்ட்டாக குழந்தைய பார்த்துக்கிட்டு நீ தான் என் கூட இருந்த. அன்றைக்கி குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும் போதெல்லாம் நீ தான் அன்றைக்கி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்த. அன்னிலேருந்தா எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. அப்போ நீ சொல்லி தானே எல்லாம் நடக்குது. எடியே சத்தியமாக இல்லடி, அவனுங்க உன்கிட்ட அதே வந்து கேட்டானுங்க. அப்படியே அவன் மறைக்கிற மாதிரி மறைச்சு, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, அவனே பாவம் அவகிட்ட போய் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களேன்ட்டு. இவன் ரொம்ப நல்ல மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படியே 6 பேரையும் வெளில துரத்தி விட்டு, என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவனுக்கு ஏதாவது வந்து அவன்கிட்ட இந்த மாதிரி சிலிமிஷம் பண்ணா ஆரம்பிட்ட சொல்லிடுவேன், நீ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன்டி, எவனையும் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அம்மா வீட்டுக்கு துரத்திடுறேன்ட்டு அப்படியே இவனை பேசிட்டு வெளில போக, அங்கே 6 பேரும் கையில் ஒன்று வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதியாடா அவன் ரொம்ப நல்லவனா, நம்மெல்லாம் கெட்டவங்களா, இவனை அடித்து துரத்தனா கரெக்டாக வந்துடும்ன்ட்டு இவன் போன கையோட இவனை பிடிச்சி வச்சு எல்லாம் ஒவ்வொரு அடி போட, என்ன சொன்னா, நாங்களா நீ தானடா கேட்க சொன்னான்ட்டு சுகர் 2 போகிற ஹோபியும் சேர்ந்துக்கிட்டு இவன் பிளான் பண்ணி நம்மளை அனுப்பிட்டு அவகிட்ட போய் எப்படி நம்மளை மாட்டி விடுறான் பாருன்ட்டு ஹோபியும் 2 போட, ஜின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே ஆரம் முடிய பிடிச்சிட்டு இழுக்கிறான். டே எல்லாம் ஒன்னால தான், அவன் என்ன உங்களோட சேர்த்து போட ஆளை நினச்சிக்கிட்டான்ட்டு இன்னும் அவன் 2 போட, ஜேகே ஜிம்மனெல்லாம் சொல்லவே தேவையில்ல, கிடைக்கிற கேப்பில் வச்சு செம்மையை குத்துன்னு குத்தா ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது, வலிக்குது வேற. டேய் விழுகடா வேகமாக கத்த, எல்லாம் நவந்து போய் நின்றுறாங்க. இப்போ ஆரம்ப பார்க்கணுமே, ஹேர் எல்லாம் கலைஞ்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சி அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு மட்டுமாடா கேட்டா, உங்களுக்கு செய்து தானே கேட்டா, அப்படி பண்ணா தானே என்னை நம்புவா, அப்போ தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு அடிச்சா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? யாரு நீ அவ்வளோ நல்லவன்? ஆமாண்டா, உங்களுக்கெல்லாம் அண்ணனாச்சே. இப்போ என்னடா பண்ணுறது, எனக்கு வேணுமேன்ட்டு சினுங்க ஆரம்பிக்க, இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. டீ டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரு கையிலையும் டீ அவ்வளோ கசப்பாக உள்ளே இறங்குது போல இருக்கு. இது மேலே முடியாது ஐயா, எனக்கு இது குடிக்கவே பிடிக்கல, ஐட்டா நானே போய் டைரெக்டாக கேட்டுறேன்ட்டு இப்போ அப்படியே அவன் தான் உள்ளே வரான். நீங்கள் வந்து குழந்தைங்க கூட படுத்துட்டு இருக்கீங்க, கீழே இறங்கி போவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவனுங்க பண்ணுற சேட்டையினால. இவனும் பொறுமையாக கதவை திறந்துட்டு வந்துட்டு பெட்டில் உட்காரும் போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகிடுது, எவனோ உள்ளே வந்துட்டான்ட்டு. கண்ணை அப்படியே இருக்க மூடிக்கிறீங்க. இவனும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அங்கே இடுப்பில் கை வச்சு அந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கழுத்து கீழே வருது. ஜேகே கையெடு. சரி நான் தான்ட்டு எப்படிடி கண்டுபிடிச்ச? ஆமாம் இது பெரிய இது பாரு, நீ கை வைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சுரா இது நீ தான்ட்டு. அதுவா அழகி? என்ன அழகியா? ஆமாண்டி நீ எனக்கு அழகிதான். ஓகேவா? அப்படியே அவன் கை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே ஆகுது. கையை எடுக்கிறியா? அடி அழகி, என்ன உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? எனக்கு இப்போ தான் பனானா மில்க் ஷேக்கே பிடிக்கிறது இல்லடி. சரியா, ஏன் பிடிக்கிறது இல்லைன்னு கேள்றி. எனக்கு தூக்கம் வருது, ஒழுங்கு மரியாதையே வெளில போயிடு, இல்லைன்னு வச்சுக்கியேன் ஆரம்ப கூட்டு விட்டுருவேன். அப்படியே ஜேகே மைண்டில், அவன் தாண்டி என்னையும் குழப்பி விட்டதே, நான் பேசாமல் இருந்தேன், என்னையும் வாசனை அடிக்குது அது அடிக்குது வேணும்ன்ட்டு என் மைண்டையும் மாற்றி இப்போ எனக்கும் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகுதேன்ட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து அந்த ஸ்மெல் அப்படியே நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுறான். திருப்பி உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இங்கே பாரு ஜேகே, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ எதுக்கு கை வச்சு அங்கே அழுத்துற? ஏய் கத்தாதடி, நான் போகிறேன்ட்டு அப்படியே அவனும் வெளில ஓடிட்டான். இதுக்கு மேலே எவனாவது வரட்டோன்ட்டு
அகெயின் நீங்கள் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. வெளில போன ஜேகே நல்லா பெருமூச்சு விட்ற 6 பேரும் இவனை பார்க்க, நாடா கத்திடுடுகா, தெரியுதுல்ல கத்துறான்ட்டு, ஒரு ட்ராப் கூட கிடையாது போல இருக்குன்ட்டு அப்படியே இவனும் சட போய் உட்காரான். இப்போ வந்து டயம், இங்கே பாருங்க, உங்களெல்லாம் முடியவே முடியாது, என்னதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போய் இப்போ கரெக்ட் பண்ணேன்ட்டு அகின் இவன் வரான். பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கிட்ட வர, அப்படியே நீங்கள் வர்றதை தெரிஞ்சு கூட பேசாமல் படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஏன் வரான்னு தெரியல, வரட்டான்ட்டு அப்படியே நீங்களும் படுத்துட்டு இருக்க, இவன் பொறுமையா பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு கையை அவங்க இடுப்பில் போடுறான். அவனை மாதிரியே தான். கையேடு, என்னடி பண்ணுற? விளையாண்டுட்டு இருக்க. ஓ, விளையாடுறியா? கோமாளியாடி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ வந்து நோண்டிட்டு இருக்க? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ என்ன பண்ணும் அதுக்கு? ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படி எதுக்கு இப்போ நோண்டிட்டு இருக்க? கையெடுன்ன. அப்படியே அவன் கை மேலே போகாமல் கீழே போகுது. நீங்கள் அவன் கையை பிடிச்சி அப்படியே நீங்கள் அவன் மேலே வச்சுட்டு இன்னும் டைட்டாக பில்லோ ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. அப்படியே அவங்கள இழுத்து அவன் கையில் படுக்க போட்டுக்கிறான். இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, வர எனக்கு நிறுத்து. என்ன, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதானே? ஆமாண்டி. எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, நீ கையை எடுத்துட்டு கீழே போயேன், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரேன். கீழே வரியா? ஆமாம், கீழே வரேன். நீ ஏஞ்சி கீழே போறியா? ஐயன், எதுவுமே இல்லை, ஒழுங்கு மரியாதை கீழே போ. என்னை டென்ஷன் பண்ணாதீங்கடான்ட்டு கத்துறீங்க. அவன் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிட்டு, கத்தாதடி, ஏண்டி கத்துற? வேணாண்டா, எனக்கு தலை வலிக்குது. ஒருத்தனா வந்து ஏன்னா என் உயிரை வாங்குறீங்கன்ட்டு வேகமாக கத்த, குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இவனை தப்பிச்சோ பழிச்சுன்னு வெளில போயிட்டு ஃபீஸே ஒரு மாதிரியா இருக்கு. 6 பேரும் சிரிக்கிறாங்க. நாடா கொடுத்தாளா? கொடுத்தா, அதான் கேட்டு செய்யுங்க. இவனை போய் ஒரு மாதிரியா உட்காடுறான். டேய், ஏன்டா அவளை கத்த வச்சுட்டு இருக்கீங்க? பாவண்டா அவ. அப்போ உனக்கு வேணாவா ஹோபி? இங்கே பாரிஜிக்கே அவன் நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. கண்டிப்பாக என்ன தான் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. பேசாமல் இருங்கடா, அவளை டென்ஷன் பண்ணாதீங்கன்ட்டு அப்படியே ஹோபி நல்ல பிள்ளை மாதிரி ஏஞ்சிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. 6 பேரும் அப்படியே அவனை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஜிம்முன்னு எந்திரிக்கிறான். சுகா அவனை பார்த்து, அடங்க மாட்டேன், அவள் இதை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நீ அடங்குவ. அதெல்லாம் இல்லை, அவளை நான் போய் கரெக்ட் பண்ணிடுவேன், அவளுக்கு என்னன்னோ ரொம்ப பிடிக்கும். இதே தான் சொல்லிட்டு இவனோ போனான். வாங்கி கட்டிட்டு வந்தானா? டேனிலாம் போதாவல்ல, அவளே வராலாம். நீங்கள் மூடுங்க சார், நான் போய் பார்க்குறேன்ட்டு அப்படியே ஜிமினா உள்ளே வர, அப்படியே இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. ஏஞ்சி உட்காந்துட்டு உங்கள் ஹேரை வந்து ஹைபன் போட்டு இருக்கீங்க. குழந்தைங்கள சமாதானப்படுத்தி விட்டு தூங்க வச்சுட்டு இப்போ என்ன இவனா? அப்படியே நீங்கள் அவனை மறைக்க அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்ன ஜிமின் வேணும் உனக்கு? நான் சும்மா வந்தேன்டி, பிள்ளைங்களை பார்க்க வந்தேன். குழந்தைய பார்க்க வந்தேன். சரி, அவள் டைப்பர் ஈரமாயிடுச்சு, மாற்றி விடு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு அப்படியே நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. டைப்பர் மாற்றி விடுறதா? எனக்கு தெரியாதுடி, கற்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைப்பர் மாற்றி விடுன்னு சொல்ல அவனே இப்போ டைப்பர்லாம் மாற்றி விட்டு நீங்கள் வரதே பாட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே வரீங்க. அவங்க கழுத்தையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிட்டு மேலே டவல் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஐயன், என்ன இதுடி கோமா பேசுகிற? அன்பா பேசாண்டி. அப்படியே நீங்கள் மூச்சு நல்லா இழுத்து விட்டு அவனை பார்த்து சொல்லு. என்ன? இல்லை, எல்லாம் பெருசான மாதிரி இருக்குது, பழைய ட்ரெஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகாதே, ஆனால் வாங்கிட்டு வருவாடி. ஆமாம் ஜிமன், நானே உன்கிட்ட உனக்கு கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே அவனும் சிரிச்சிட்டு உங்கள் கிட்ட வரான். டாடி வேணும், 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸை வைப் பண்ணிக்கிட்டே, நான் இந்தியா கிளம்பலான்னு இருக்கேன், எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னா இந்தியா போறியா? ஆமாம், நான் இந்தியா போகிறேன். நீங்கள் 7 பேர் நடந்துக்கிறதெல்லாம் சரி கிடையாது. நான் என் வீட்டுக்கு போகிறேன், கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் தங்கலான்னு இருக்கேன். எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தா, நீ வேறு எதையும் வாங்கிட்டு வந்து தடுத்தவல்ல. அப்படியே ஜிமினால் பேச முடியலை. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஏண்டி எங்களை விட்டு போகணும்னு நினைக்கிற? அப்படி என்னடா, நீங்கள் 7 பேரும் என்னை லவ் பண்ணவே இல்லை. இப்படிலாம் செய்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தை பிறந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஒவ்வொருத்தராக வந்து என்னை புரிஞ்சுக்காம என்னை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து கூடன்ட்டு அப்படியே நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வெளில போகிறீங்க.
அப்படியே அவன் ரூம்லேயே இருக்கான். நீங்கள் 2 குழந்தையும் தூக்கிட்டு கீழே போறீங்க. நீங்கள் போன கையோட ஹோபி ஒரு குழந்தையும் ஜின்னோட குழந்தையும் வாங்கிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருக்கீங்க. சுகா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஷோலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு இருக்கான். ஆரம் அப்படியே உங்களை பார்த்து பார்த்து சிரிக்க நீங்கள் யாரையும் பார்க்கவே இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு அந்த மசாஜை நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வியும் ஜேக்கவும் உள்ளே போனவன் ஏன் வரலன்ட்டு ரூம் கதவே பார்த்தா ஜிமின் இப்போ தான் வெளில வரான். அப்படியே பொறுமையாக வந்து உட்காடுறான். ஃப்ளோரில் தான் வந்து உட்காடுறான். அப்படியே உங்கள் காலை பிடிச்சி நெட்டு எடுத்துக்கிட்டே ஏன் என்ன உண்மையாக இந்தியா போடியாடி அப்படியே ஜிமின் சொன்னது எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. சுகா கூட அப்படியே உங்கள் ஷோல்டரை மசாஜ் பண்ணது கூட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறான். ஜின்ன ஹோபி அதுக்கப்புறம் ஜேகே வீண்ட்டு எல்லாரும் அந்த சோஃபா கிட்ட வந்துட்டாங்க. ஆரை வந்து இன்ட்ரெஸ்டாக ஏதோ ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த சார்ட்டெல்லாம் கீழே போட்டு அப்படியே உங்க கிட்ட வந்து உங்களை சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க. ஏன்னா இந்தியா போறியா? ஆமாடம், இந்தியா தான் போகிறேன். எனக்கு டிக்கெட் மட்டும் வேணும். எது எது நீ அங்கே போகிற அப்படின்னு நீங்கள் அவனை பாட்டு முளைச்சிக்கிட்டே எல்லாம் உங்களால தாண்டா இந்த போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. அடி அழகி ஆண்டி நீ வாயை மூடிச்சேக்கே. இந்த அழகின் அழகின்ட்டு என்கிட்ட வராத. அப்படியே ஹோவியை பார்க்க கூட உங்களுக்கு பாவமாக இருக்குது. அவன் அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு ஆண்டி எதுக்கு எங்களை விட்டு போகணும்னு நினைக்கிற? இல்லை ஹோபி, இவனுங்க பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது. என்னாலே முடியலை. எனக்கு என்ன நார்மல் டெலிவரியா நடந்தது? சிசேரியன் தானே நடந்துச்சு. இவனுக்கு எல்லாம் வந்து என்கிட்ட என்ன கேட்டு இருக்கானுங்க தெரியுமா? அதான் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நீயாவா நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாம். இப்போ 6 பேரும் கோரஸா எது அவனை கூட்டு போறியா? ஆமாம், நான் ஹோபியை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறேன். அவர் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட ஜிமின் உங்கள் காலை நல்லா அழுத்தி விட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான் போவாதன்ட்டு. நான் கண்டிப்பாக போவேன். ஒருத்தனுக்கு என்னன்னா பனானா மில்க் ஷேக் குடிக்க பிடிக்கலையாம். இவனுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே வெறுத்து போச்சான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே எல்லாம் கப்சிப்புன்ட்டு வாய் மூடிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலையே படுறது கிடையாது. பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேனே கொஞ்சம் கூட என்னை பார்க்குறதில்ல. வரும்போதெல்லாம் கண்ணு எல்லாருக்கும் அங்கே தான் இருக்குது. அப்படியே இப்போ ஜேகே உங்க கிட்ட வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கிடையாது. தோ இவன் தான் வாசனை அடிக்குது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு எங்களை ஊசி பேத்தி விட்டான். அப்படின்னு நீங்கள் ஆரம் பார்த்து முடிக்க இல்லவே இல்லைன்ட்டு அவன் தலையாடி நிற்கிறான். கையில் ஒரு சாட்டு இருக்கு. என்ன அது? இங்கே காட்டு. என்ன ரெடி பண்ணிட்டு இருந்த? இல்லடி வானா அப்படியே பின்னாடி மறைக்கிறான். இப்போ மட்டும் நீ காட்டலன்னு வச்சுக்கேன். வி அதை வாங்கி கொடுன்ட்டு சொல்ல எப்படியா அவனை பிடிச்சி கிடிச்சு அந்த சாட்டை வாங்கி பார்த்தா அப்படியே சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலை. என்ன ஆரம் இது? என்ன எழுதி வச்சிருக்க? ஒன்னதான் கேட்குறேன். என்ன எழுதி வச்சிருக்க? சாரிடி முடியலடி, அந்த வாசனை எனக்கு ஒரு மாதிரியா ஆகுது. கொஞ்சம் தான் கூட. நான் அதை கேட்கல. இந்த சாட்டில் என்ன எழுதி வச்சிருக்கன்னு கேட்டேன். காலையில் நீ வீக் ஜெயம் கொடுத்துட்டனா, மதியம் ஜெமின் சுகா, நைட்டு நாங்கள் 3 பேரும். அப்படியே உங்களுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. காலையில் விஜேக்கு நான் கொடுக்கணும், மதியம் சுகாக்கும் ஜிம்மனுக்கும், நைட்டு அவங்க 3 பேருக்கும். அப்படியே மண்டே மட்டும் ஆட்டுறான். அது ஏன் காலையில் ஜேகேக்கு வீக்கு? அதை நைட்டு கை அழைச்சிட்டு சும்மா இருக்க மாட்டான். இன்னும் நீ ரெக்கவர் ஆகலைல்ல, அதனால தான் நாங்கள் நைட்டு இந்த சேட் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காராம். அப்போ அந்த 2 பிள்ளைக்கு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது 2 பிள்ளை இருக்கிறதே. அது நான் மறந்துட்டேன்டி. மறந்துட்ட? அப்படி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு பார்க்கும் போதே இங்கே ஜேகே வி ஜெமன் சுகாலாம் தள்ளி போய் நின்ட்டாங்க. கண்டிப்பாக என் வீட்டை விட்டு வெளில போயிடுவா. ஆமாம் ஜேகே, இவன் இருக்கோம் பாடுன்ட்டு எல்லாரும் இப்போ ஆரம் மேலே கோவமா நிற்க அவங்க யாருக்குமே என்னை பற்றி கவலை கிடையாதுல்ல. உங்களை பற்றி மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. அந்த 6 பேரும் இல்லைன்னு தலையாட்ட அப்படியே இவன் மட்டும் பாவமாக பார்க்குறான். ஏதோ உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணால் நீங்கள்லாம் மாறிடுவீங்க திருந்துடுவீங்கன்ட்டு 7 பேரையும் சேர்த்து என் தலையில் கட்டி வச்சுட்டு ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் மாறவே இல்லைல்ல. குழந்தை பிறந்து கூட அப்போ கூட நீங்கள் திருந்தலைல்ல. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கவே போகிறதில்ல, இந்தியா போகிறேன்ட்டு தாம் கத்துறீங்க. அப்படியே ஆடும் உங்க கிட்ட வந்துட்டு சாரிடி இங்கே பாரு, நீ இந்தியாலாம் போத்தாகல, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், இதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே பேச மாட்டோம், சாரிடின்ட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்க. இதுக்கு மேலே அவங்க யாருக்கிட்டே நான் பேச மாட்டேன்ட்டு அப்படியே குழந்தைய அவனுங்க கிட்ட விட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஏன் ஆரம் இந்த மாதிரி பண்ண? டேய் நான் சும்மா தானே பண்ணேன். சும்மா பண்ணியா போடான்ட்டு அப்படியே சுகாவும் இப்போ மேலே வந்து உங்களை சமாதானப்படுத்த வராரு. கதவை நாக் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் திறக்கவே இல்லை.
ரூமில் நிறைய திங்ஸ் உடையிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் வந்து லக்கேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் அவள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு சுகா அப்படியே டோரை தட்டிக்கிட்டே நிற்க. எனக்கு கதவு தொடடி ப்ளீஸ் டி, இதுக்கு மேலே நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். கதவு தொடடி, எங்களுக்கு புரியுதுடி, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வந்த கையோட சுகா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்கள. சாரி வயன், எங்களை விட்டு போயிடாதடி. இதுக்கு மேலே நாங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். அவங்க யாருக்கு என்னை பற்றி கவலையே இல்லை. அப்படிலாம் இல்லடி, கவலை இல்லாமலாம் இல்லை. உடனே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தானே இந்த மாதிரி கேட்டு இருந்தோம். இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். தப்பு தான், நாங்கள் கேட்டது தப்பு தான். லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுன்ட்டு சுகர் கெஞ்ச ஜிகே உங்க கிட்ட வந்துட்டு சாரிடி, இதுக்கு மேலே நாங்கள் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். நீங்கள் எல்லாம் ஃப்ராடுங்கடா. இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு இருப்பீங்க. நான் யாரையும் நம்புற மாதிரி கிடையாது. நிஜமாடி, இதுக்கு மேலே கேட்கவே மாட்டோம். உண்மையாவா? ஆமான்ட்டு எல்லாம் தலையாட்ட ஆரம்பங்க கிட்ட இந்த லக்கேஜ் எல்லாம் பிடுங்கிக்கிட்டான். எங்களை விட்டு மட்டும் போயிடாத வயன், நீ இல்லாமல் எங்களால் எடுக்கவே முடியாதுடி. லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு மேலே யாராவது என்கிட்ட அந்த மாதிரி கேட்டிங்க, நான் அம்மா கால் பண்ணிவிட்டு நான் இந்தியா கிளம்பிடுவேன். எல்லாரும் கேட்கவே மாட்டேன்னு மண்டியை ஆட்டிகிட்டு இருக்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஜின்னு வந்து இப்போ குக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாரும். குழந்தைய வந்து இப்போ ஜேக்கும் ஜிம்மினா வச்சுட்டு இருக்காங்க. ஜேக்கு அப்படியே அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே அப்படியே அவனை தூங்க வைக்க, இந்த சைடு ஜிம்மினா தூங்க வைக்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு ஒவ்வொருத்தர் தான் உங்கள் கூட இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஹோபியை தான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. நைட்டில் 2 குழந்தைங்க எந்த அளவுக்கு சேட்டை செய்யும். 3-4 மணிக்கெல்லாம் தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனுக்கே புரியுது அந்த கஷ்டமே. இப்போ 6 பேரையும் எழுப்பி விட்டு வாங்கடா வாங்க, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்ட்டு இப்போ தான் தெரியுது. என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? இந்த டைமில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, மணி 3 ஆகுதுடா, ஆரம்பிங்க வா. உனக்கு தான் இது. இங்கே பாரு, இது 2ம் முழிச்சிட்டு இருக்குதுங்க. நைட்டில் அவளுக்கு தூக்கமே இல்லை. பகலில் நம்மளும் சேர்த்து பாடாக படுத்துட்டு இருக்கோம். அப்படியே எல்லாம் கண்ணை கசிக்கிட்டு பார்த்தா 2 விளையாண்டு இருக்குது. என்னடா தூங்கலையா? தூங்கவே இல்லைடா, நானே என்ன தூங்கவே இல்லை. அவள் இப்போ தான் 2 மணி நேரமாக தான் தூங்குறா. குழந்தைங்க தூங்கவே இல்லைடா. அப்படியே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த ரூம்லேயே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மணி நேரம்ன்ட்டு குழந்தைய ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வச்சுக்கிட்டு அந்த ரூமில் காலையில் ஏஞ்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு தூங்கிட்டு இருக்காங்க. சுகர் அப்படியே குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தூங்கி தூங்கி விழறான். அதே மாதிரி தான் ஆரம், குழந்தை மடியில் கிடக்குது. அப்படியே குழந்தை மேலே தூங்கிட்டு இருக்கான். என்ன எல்லாரும் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க? அப்படியே நீங்கள் ஜின்னை எழுப்பி விடுறீங்க. அவனும் அப்படியே ஏஞ்சிட்டு, என்னடி ஏதாவது வேணுமா? என்ன நடக்குதுங்க? எல்லாம் எப்போ ஏறமுக்கு வந்தீங்க? அதுவா, நைட்டு 3 மணிக்கு வந்தோண்டி. சுத்தமாக தூங்கமே இல்லை. என்னடி நைட்லலாம் தூங்கவே மாட்டேங்கிறாளுங்க? ஆமாம், தூங்க மாட்டாங்க தான். என்னை எழுப்பி எடுக்கலாம்ல. அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க. புரியுதுடி, நல்லா புரியுது. இனி நைட்டு தான். நீ பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தெரியுது. சாப்பிட ஏதாவது வேணுமான்ட்டு அப்படியே அவன் ஏஞ்சி குக் பண்ண போகிறான். ஒரு தடவை வருஷெல்லாம் ஏஞ்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க தூக்கமே இல்லை அன்றைக்கி நைட்டு. இப்போ அப்படியே ஆரம்பங்க கிட்ட வந்துட்டு, சத்தியமாக முடியல அடி, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எனக்கு புரியுதுடி, இப்போதான் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டேன்ட்டு அப்படியே உங்கள் ஃபோஹியில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபோஹியில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஏஞ்சி போயிட்டாங்க. சுகர் மட்டும் அவங்க பக்கத்தில் இருக்கான். என்ன நீ வெளில போல? கழுத்தெல்லாம் வலியுதுடி, மல்ல படுத்துக்கிறேன்ட்டு அப்படியே உங்கள் மடியில் படுத்துக்கிறான். நீங்கள் அவன் ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிக்கிட்டே, நைட்டே நான் எழுப்பி எடுக்கலாம்ல சுகா? நீ எப்போ தான் தூங்குனியா? ஓபி சொன்னா. சரி, நைட்டு அழுகும் போது என்ன பண்ணீங்க? அது என்னடா பண்ணீங்க? உன்னை எழுப்பக்கூடாதுன்னு தான். அப்படியே நீ தூங்கும் போது நாங்கள் தான் ஃபீட் பண்ணோம். என்ன நீங்களா? நாங்கள்லடி. அவன் பக்கத்தில் படுக்க போட்டு நான் தான் அந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிட்டேன் குழந்தைய. அதான் நான் நினச்சேன். சத்தியமாடி, சத்தியமாக சொல்கிறேன், இல்லை எந்த கெட்டனமும் இல்லை. ஜேகே கூட பாரு, நல்ல பிள்ளையாக தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ஒன்றுமே பண்ணல, உன்கிட்டயே வரல. போதுமா? நம்பலாமா? அப்படியே நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. எதுடி சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே நாளில் நீங்களாம் மாறுற ஆள் கிடையாது. ஆமாம், மாறுற ஆள் கிடையாதுதான். நீ மனசு வச்சா அது எங்களுக்கும் கிடைக்கும் தான்.
அப்படியே நீங்கள் அவன் கண்ணத்தை கிள்ளி விட அவனே ஏஞ்சி வெளில போயிட்டான். நீங்களே சிரிச்சுக்கிட்டே இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. எல்லாரும் மூஞ்ச பார்க்கணுமே, நைட்டு தூக்கம் இல்லாமல் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல அப்படியே படுத்து தூங்குதுங்க. அது சரி, ஒரு நாளைக்கு எல்லாம் இப்படி டயர்டாயிடுச்சிங்க. ஜீன் நீ போ, நான் குக் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்றும் வேணாண்டி, ஒடிச்சிட்டேன், இதை சாப்பிடுன்ட்டு கொடுத்துட்டு அவனும் சோஃபாவில் வந்து படுத்து தூங்குறான். அப்படியே நீங்கள் 9 பேரையும் பார்க்குறீங்க. மேலே 2 கீழே 7ன்ட்டு எல்லாம் பொழுது விழிஞ்சதும் நல்லா தூங்கிட்டு இருக்குதுங்க. கல்யாணம் பண்ண இதுங்க திருந்திடும்ன்ட்டு என் அத்தைக்காரி 7 சேர்த்து என் தலையில் கட்டினா, இப்போ நான் பெற்றது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றதையும் சேர்த்து 9 நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஜேகேவி ஜிம் எல்லாம் க்யூட்டாக ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கால் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ளோர்லேயே. ஹோபி அப்படியே அந்த சோஃபாலே சாஞ்சிக்கிட்டான். எந்த இடம் கிடைச்சாலும் நம்ம ஷூகர் தூங்கிடுவாரு, அதே மாதிரி தான் சேர்லேயே உட்காந்து தூங்குறாரு. ஆரம்லாம் அப்படியே டைனிங் ஹாலில் படுத்து தூங்குறான். ஜின்னா அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்குறாரு. அப்படியே அதுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே தான் உங்களை போட்டு ஒரு பாடாக படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டாங்க. உங்ககிட்டலாம் கேட்குறது கிடையாது. அப்பப்போ கிடைக்கிற கேப்பில் பார்த்து பார்த்து ஏக்கமாக ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்மெல் வேற ஜேகேக்கோ ஆரம்புக்கோ வேணுங்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட வந்துட்டா நீங்கள் இந்தியா கிளம்பிடுவீங்களோன்னு பயந்துட்டு நல்ல பிள்ளைங்களா ஒரு 2-3 மாதம் செம்மத்தான் நடந்துக்கிட்டாங்க. இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே ஜேகே உங்களை பேக் பண்ணி பொண்டாடி என்ன அது என்னடா கொஞ்சோன்னு கூடாண்டி தள்ளி போடிய நீ ஃபஸ்ட்டு அழகி கொஞ்சோன்னு கூடாண்டி. நாங்களும் ரொம்ப நாளாக கேட்டு இருக்கோம்ல, இப்போ தான் பார்க்குறேல்ல, நாங்கள் மாறிட்டோம்ல, கொஞ்சோன்னு மட்டும் ஒரு மறக்கவே மாட்டிங்களாடா? எங்கே சுற்றினாலும் இங்கே வந்து நிற்கிறீங்க. ப்ளீஸ்டி கொஞ்சோன்னு மட்டும். வாய்ப்பே இல்லை ஜேகே, தள்ளிப்போ. அப்படியே உங்களை பிடிச்சி நல்லா லாக் பண்ணிட்டு செம்மையை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களாம் ஒன்று தள்ளுறீங்க, முடியவே இல்லை. அப்படியே நீங்களும் கொஞ்ச நாள் கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேணும்டி அப்படி நீங்கள் அவனை தள்ளிவிட்டு சிரிக்கிறீங்க. எதுடி சிரிக்கிற? பார்க்கலாம் ஜேகே, இன்னைக்கெல்லாம் முடியாது. பார்க்கலானா இதே மாதிரி நீங்கள் எல்லாம் சம்மத்தா இருந்தீங்கன்னா நானே கொடுப்பேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீனாலாம் வந்து கொடுக்க மாட்டேன். நானே கொடுப்பேன்னு சொல்கிறேன்ல, ஆனால் இப்போல்லாம் கிடையாது. இப்போ கிடையாதுண்ணா நான் சொல்கிறேன். இல்லடி இப்பயே சொல்ல, எப்போ தர? இன்னும் 1 மந்த் போட்டோண்டா. சாவடிக்கிறடி, எங்களை போட்டு சாவடிக்கிற. இந்த வாசனை ஒன்று தொடாமல் இருந்ததே இல்லைன்னு தெரியும்ல. 7 பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு விடுவோம். கிட்ட வந்தால் நீ பாடியே கிளம்பி போயிடுவியோன்ட்டு. எங்களுக்காகவும் கருணை காட்டுடி. அதெல்லாம் வேணாம், இது மட்டும்தான், கொஞ்சோன்னு மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். அப்படியே நீங்கள் லாங் ப்ரீத் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. சிரியாதடி சொல்லு. சரி அப்போனா டெய்லி ஒரு ஆளுக்கு தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எதுவும் கிடையாது. டெய்லின்னா உனக்கு டெய்லியும் இல்லை, 7 நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு 5 நிமிஷம்தான். உண்மையாடி? ஆமாண்டா. பொறுக்கீங்களா? இன்னும் சும்மா விடுறீங்களா? எப்படி என் வாயிலே ஒத்துக்க வச்சிட்டீங்கல்ல? அப்படியே ஜேக்கி கீழே போய் கத்த எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. உண்மையான்னு எல்லாம் கேட்டுருக்காங்க. உங்களுக்கு வர செய்ய தாங்கலை. ஆமான்ட்டு மட்டும் தலையாட்ட அப்படியே தூக்கியே சுற்றுறோம். அவங்கள இறக்கி விடுவி. எனக்கு மயக்க வருது. நான் சொன்னது தான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தெல்லாம் இந்த மாதிரிலாம் திருப்பி கேட்கக்கூடாது. 7 நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும்தான். அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கு. எல்லாரும் மண்டே ஆடிட்டு நிற்கிறாங்க. இப்போ மண்டையை மட்டும் டிங்கின்னு ஆடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது பண்ணிங்க, நான் இந்தியா கிளம்பிடுவேன். இதை வச்சே மறட்டடின்ட்டு அப்படியே ஷூக்கா உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கடிக்கிறாரு. சரி இப்போ எல்லாம் வெளில போங்க. எல்லாம் இழிச்சிக்கிட்டு உங்களே பாட்டு நிற்கிது. என்ன இழிப்பு? அவன் மட்டும் அவனுக்கு கிஸ் கொடுத்தான்ல, அவங்களும் கொடுக்கணும். அவன் கிஸ் கொடுத்தான்ட்டு உங்கள்கிட்ட யார் சொன்னது? அதான் தெரியுதே, லிப்ஸ்டிக் ஃபுல்லாக அவன் அதில் இருக்கு. எங்களுக்கும் வேணும். அதெல்லாம் கிடையாது, வெளில போங்கடா. பொறுக்கீங்களா? அதோட உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். எனக்கு மூச்சே விட முடியலவி, தள்ளி போவின்ட்டு அவனையும் தள்ளி விட்டுறீங்க. இப்போ ஜிம்மின் சிரிச்சிட்டு நிற்க, ஜிம்மின் என்கிட்ட வராத, மூச்சே விட முடியலடா. அப்படியே நீங்களும் அவனை எப்படியே தள்ளி விட்டா. ஆஹாங்க. அப்படியே ஜிம்மின் உங்களை வாழை நல்லா லாக் பண்ணிட்டு அவனும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது 3 கிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டயர்டாயிட்டீங்க. அப்படியே நீங்கள் ஜின் ஹோபியெல்லாம் பார்த்துட்டு நீங்களே என்கிட்ட வந்துடாதீங்கன்னு மண்டையை மட்டும் ஆட்ட அப்படியே 4 பேரும் கீழே போயிடுறாங்க.
கிடைக்கிற கேப்லலாம் ஹயங் லைனில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கிச்சன் போனால் ஜின், ஹோபி உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. சுகர் தான் மோஸ்ட்லி நைட்டு உங்கள் கூட இருப்பார். கிடைச்சது தான் அவருக்கு லக்குன்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. இல்லை ஆரம் மட்டும்தான் பாவம். ஆண்டி எல்லாரும் கொடுக்குறல்ல, எனக்கும் கூடாண்டி, உனக்கு மட்டும் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உனக்கு சும்மா இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு என்னெல்லாம் பண்ண, உனக்கு கிடையவே கிடையாது. சாரிடி, இது மேலே அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டேன். ஏதாவது வேணா நானே வந்து உன்கிட்ட கேட்குறேன், கூட்டு செய்ய மாட்டேன்டி. யாருக்குமே இல்லைங்கிறேன். இல்லை தனியாக இவ்வளோ வந்து கேட்பாரான், உனக்கு கிடையவே கிடையாதுன்ட்டு. அப்படியே நீங்கள் அவனை தள்ளி விட அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு அவனும் லாஸ்ட்டாக அந்த கிசையும் வாங்கிடுறான். ஸோ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு 5 நிமிஷம் தான். செம்ம ஹாப்பி தான். எப்படி நினச்ச மாதிரி அவனுங்களுக்கும் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு அடிக்கடி இந்த மாதிரி ஃபன்னு சண்டைன்ட்டு உங்கள் லைஃப் போயிட்டே இருக்குது. நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் போதும், அதுக்கு மட்டும்தான் இந்த 7 பேரும் பயப்படுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க. நீங்கள் அதை வச்சே மிரட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் டீப்பாக சொல்லலாம். 7 பேராக இருக்கிறதுனால டீப்பாக சொல்ல முடியலை. கேபாப் சேனலில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு இந்த வெர்ஷனில் போடுறேன்டா. ஸோ வீடியோ பிடிச்சி நான் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.